வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd ஆஃப் அக்டோபர் புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th ஆஃப் அக்டோபர் சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th அக்டோபரில் மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 அக்டோபர். குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அக்டோபர் 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். சிம்ம ராசி. இப்போ சிம்மம் வந்து நம்ம வந்து அக்டோபர் 2025 அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த வருஷத்தில் அதிகப்படியான மாதங்கள் சிம்மத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வயலின் வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சோக கீதமாக எல்லாம் வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்குது. பட் அது இந்த அக்டோபரில் ஏதாவது மாற்றம் வருமானு பர்சனலாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவங்களாம் எனக்கு வந்து கேட்டதுனால நான் சொல்கிறேன். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து கேதுவோட இல்லை, கன்னியில் தான் இருக்கார். இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு 17th அக்டோபரில் நீச்சம் அடைவார். ஒரு வீக்கஸ்ட் ஹவுஸை தான், அதான் ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு வீடுன்னு சொல்லலாம். அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது சூரியன் முழு பலத்தோடு இல்லை. ப்ளஸ் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீச்சம் மட்டும் கிடையாது, அது 3ஆம் இடமாக மறைவாகவும் இருக்குது. இப்போ பலமும் இல்லை, ஒரு ஆற்றலும் இல்லை, ஒரு தைரியம் இல்லை, அந்த மாதிரி இடத்துல சூரியன் இருக்குது. இது சூரியன் மட்டும் வச்சு நம்ம கேல்குலேஷன் போயிடலாமான்னா போக முடியாது. மற்ற டிரான்சிட்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சனி ரிமைன்ஸ் த சேம். அதே 8வது வீட்டில் உட்காந்து நான் நகரவே மாட்டேன், உன்னை ஒரு வழி பண்ணால் விட மாட்டேன், சனி உட்காந்துருக்காரு. ராகுக்கு இது 1 and 7ல் குழப்பத்தை சுற்றி கொண்டு வருது. இது ராகுக்கு இது செய்கிற வேலைகள். இந்த மாதம் ஆதரவாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அந்த ஹாரோஸ்கோப்பில் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாமில், அந்த துலாம்ன்றது 3rd ஹவுஸு, 3ஆம் இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணோம்னா ஏதோ பாதி சப்போர்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கு. புதனும் 3rd ஹவுஸ் தான் இருக்கும். இந்த ரெண்டும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கே 24th 27th ஆகிடும். அப்போ சூரியனுக்கு வந்து இருக்கிற ஒரே நம்பிக்கை யார் மேலே இருக்கும் அப்படின்னா குரு மட்டும்தான். நீயாவது என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்மத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அக்டோபர் 19th வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை. குரு 11th ஹவுஸில் எங்கே இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து எந்த தடையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே இந்த குரு தாங்கி பிடிச்சி நிறுத்துவார். உங்களை அக்டோபர் 19th வரைக்கும் காப்பாற்றிடுவார். கரெக்டாக 19th அன்றைக்கி குரு வந்து 12th ஹவுஸில் வந்துடும், உச்சமாகும். பட் 12th ஹவுஸ்க்கு வந்துடும். இப்போ சிம்மத்துக்கு கால்குலேஷன் படி போட்டிங்கன்னா அங்கே 8ல் சனி, இங்கே 12ல் குரு, சூரியன் 3ல் மறைவு நீச்சம், செவ்வாய் மறுபடியும் 3ல், சுக்கிரன் நீச்சம். அது 9th ஆஃப் அக்டோபர் வந்து சுக்கிரன் நீச்சம். அதுக்கு அடுத்தது புதன் 3rd ஹவுஸில், அப்புறம் 4th ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகுது. சந்திரன் நீங்கள் சொல்லவே வேணாம், ராகுக்கு எது 1 7. இப்போ எப்படி வந்து சிம்மத்துக்கு வந்து எல்லா நன்மைகளுக்கு நான் எந்த லிஸ்ட்டுமே எழுத முடியாத ஒரு தருணமாக தான் இப்போ வந்திருக்கு. அக்டோபர் மாதம் சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னம், குறிப்பாக அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அவ்வளவு நல்ல மாதமாக, ரொம்ப விசேஷமான மாதமாக தெரியல. இப்போ என்னுடைய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எப்பவுமே அபூர்வமாக சில சமயத்தில் சில ராசிகளுக்கு மட்டும் எல்லா கோள்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லாத பொசிஷன் போகும். இப்போ கூட ரொம்ப மோசமாலாம் இல்லை. குரு வந்து விரயத்தை கொடுக்குறாரு, சனி தடையை கொடுக்குறாரு, கேது குழப்பத்தை கொடுக்குறாரு, ராகு வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே அதை பல முறை சோதிக்கிறாரு, சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கல, சூரியன் தைரியத்தை கம்மி பண்ணுது, செவ்வாய் வந்து சப்போர்ட்டை வந்து 50-50 கொண்டு போகுது, புதன் மட்டும் அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது புரியாமல் முழிக்குது. அப்படி தான் இருக்குது இந்த மாதம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு படிப்பு, ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடு புக் பண்ணுறீங்க, இல்லை வெஹிக்கிள் வாங்க நினைக்கிறீங்க, இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஒருத்தருக்கு பணம் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அண்ட் ஒரு பதவிக்காக எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அண்டர்ஸ்டாண்டிங், லவ் ரிலேஷன்ஷிப்பு, இதில் ஏதாவது ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாம் பார்க்கும்போது ஒரே வார்த்தையில் சொல்லணும், சிம்மத்துக்கு 1 word ஆன்சர் அப்படின்னா அமைதியாக இருங்க. அமைதியாக இருங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த தவ வாழ்க்கையை வாழ்கிறது மாதிரி அமைதியாக இந்த மாதத்தை கடந்து போங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன,
அந்த டெய்லி ரொட்டீனை மட்டும் அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுலேயே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், குழப்பம் வரும், பயம் வரும், இடைஞ்சல் வரும், இடையூறு வரும், என்ன வேணால் டிஸ்டர்பன்ஸ் வரும். அது எதையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. அப்போ நல்ல பலன் சொல்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை. பட் இது அப்படியே நவம்பரில் இருக்காது, சேஞ்ச் ஆகும். அது என்னங்கிறது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ சிம்மம், மீண்டும் ஒரு ரிப்பீட் பண்ணுறேன், மேரேஜ் பிளான் வச்சுருக்கீங்க, சைல்ட் பர்த் பிளான் வச்சுருக்கீங்க, ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கெட்ட நேரம் நடக்கும்போது தான் நம்ம எடுக்கிற காசெல்லாம், ஏன்னா பர்த் சார்ட்டில் தோஷம் அடைஞ்ச ஜாதகம் என்ன பண்ணணும், நம்ம எடுக்கிற காசெல்லாம் கொண்டு போய் போட வச்சிடும். உஷார், கூடுதல் கவனம், கூடுதல் விழிப்புணர்வு அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்கிறேன். இதை சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ட்ரபிளும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம். ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான் ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையாக சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாக கோத்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ், 12 கட்டம் இருக்கும். அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான் அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு. ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிக்கும் உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அது சொல்லும். ஆயில் சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி, கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா, குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே, ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும். கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகம். அந்த ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு இது கெட்டு போகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்பும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால அது நான் பொதுவாக அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு எடுக்கணுன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அதை பர்த் சார்ட்டையும் பாருங்கள். சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும், ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் அது ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.